144 சங்கீதம் 1 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 144 1-2 வசனங்களை சேர்ந்து நம்ம எல்லாரும் வாசிப்போம். 144 1-2. என் வீரர்களை யுத்தத்துக்கும் என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வசனம் கர்த்தருடையது. அவன் பேசுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. மனுஷங்கள் ஒன்றும் இந்த இடத்துல வேண்டாம். தேவாவியானவர் தமது ஜனத்தோடு தம்முடைய மக்களோடு கர்த்தர் இடைப்படுவாராக. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே மே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே மே வாழ்த்தி வரவேற்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே வெளிப்பட வேணும், வெளிப்பட வேணும், வெளிப்பட வேணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய சக்கினா மகிமையினால் எங்களை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வீராக. எல்லாருடைய இருதயங்களும் திறக்கப்படுவதாக, எல்லாருடைய இருதயங்களும் செவிகளும் திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வசனம் ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறது. உயிர்ப்பிக்க வல்லமையுள்ள வசனம். ஆமே. எங்களை போதிக்கிற தேவன், போதிக்கிற தேவன், எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பண்படுத்தப்பட்ட நிலங்களாய் ஒவ்வொருடைய இருதயங்களும் மாறுவதாக, மாறுவதாக. உள்ளும் புறமுமாய் இந்த சத்தம் துணிக்கிற எல்லையெங்கும் கர்த்தருடைய பிரசன்னம் பரிபூர்ணமாய் வெளிப்படுவதாக. வசனத்தின் வல்லமை தமிழ் ஜனங்களை சந்தித்து விடுதலையாக்குவதாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு விஷயம் கூட தேவாதி தேவனுடைய திரு சன்னிதானத்திலே நிற்கும்படியாய் தகுதிப்படுத்தின தேவாதி தேவனம் ஸ்தோத்திரம். அவருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு கூட பேசுவாராக. வாசிக்க கேட்டோம் 144 சங்கீதம். அங்கே பார்க்கிறோம், என் கைகளை போருக்கும் யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு தேவனை அறிந்து அவருடைய சமூகத்திலே நம்மை சமர்ப்பித்த நாள் முதற்கொண்டு தேவ பிள்ளைகள் எல்லாரும் ஒரு போராட்ட களத்துக்குள்ள நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. போராட்டத்துக்குள்ள வந்திருக்கிறோம். போராட்டம் அப்படின்னு சொன்னால் பயப்படவே தேவையில்லை. ஆண்டவர் சொல்லி கொடுத்தார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். போராட்டம் உண்டு. நமக்குள்ளேயே முதலாவது போராட்டம் உண்டு. நமக்குள்ளே என்ன போராட்டம் இருக்கும்? எனக்குள்ளே என்ன போராட்டம் இருக்கும்? வேதம் சொல்லுகிறது, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் நம்மை விழத்தள்ளுவதற்கு, நம்மை நிர்மூலமாக்க, நம்மை அழித்து போட, தேவனுக்கும் நமக்கும் பிரிவினை உண்டாக்க நமக்குள்ளேயே இவைகள் போராடுகிறது. எல்லாருக்குள்ளேயும் உண்டு. எப்பேற்பட்ட பரிசுத்தவான்களாக இருந்தாலும் இந்த போராட்டம் உண்டு. சோதனம் ஆகினால்தான் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நம்மை அவருடைய சிலுவைக்குள்ளே மறைத்து நம்மை தாழ்த்தி நம்ம ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறோம். வெளியே போராட்டம் உண்டு. நம்ம கடந்து போகிறதான உலகத்தின் வாழ்க்கையில் உலகம், மாமிசம், பிசாசு பல விதங்களிலே ஒரு தேவ பிள்ளைக்கு விரதமாக எப்போதும் போராடி கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. எப்படி இவர்களை விழத்தள்ளலாம்? எவ்விதங்களில் இவர்களுடைய நன்மையை கெடுத்து போடலாம்? எவ்விதங்களில் இவருடைய நல்ல கிரியைகளை அழிக்கலாம் என்று சொல்லி பொறாமையினாலும் பலவிதமான சூழ்நிலையினாலும் இன்றைக்கு பல கிரியைகள் நமக்கு விதமாக எழும்பி கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் நமக்கு மேலே என்று சொல்லி பார்த்தா எபேசியரில் வாசிக்கிறோம், ஆமென், உங்களுக்கு வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு நமக்கு எப்போதும் போராடுது. நம்முடைய ஜெபங்களை தடை பண்ணுகிறது. சோதரம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை அது நமக்கு தடை பண்ணி கொண்டே இருக்கிறது. இப்படி எல்லா விதங்களிலும் போராட்டம் ஒரு தெய்வ பிள்ளையுடைய வாழ்க்கையில் உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுக்குற எல்லா போராட்டங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வர மாட்டேக்கு பாருங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
ஆமே. இந்த போராட்டங்கள் ஆண்டவர் சொல்கிறார், இவைகள் நம்மை கொன்று போட அல்ல, அழித்து போட அல்ல. எப்படி ஒரு பொன்னானது ஒரு வெள்ளியானது அது ஒரு நெருப்புக்குள்ள உலைக்களத்தில் காய்ந்து அது உருகி அதனுடைய அசுத்தங்கள் எல்லாம் நீங்கி அது வெளியேற பெற்றதாய் மாறுகிறது போல, ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்விலே தேவன் அனுமதிக்கிறதான சோதனைகளும் போராட்டங்களும் யுத்தங்களும் நம்மை ஒன்று கூட மெருகேற்றி கிறிஸ்துவாகிய இயேசுவை போல நம்மை மாற்றுவதற்காகவே கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிறார். எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை அவரை போல மாற்றுவதற்காக, என்னை அவருடைய சிந்தைக்கு, அவருடைய ஆமென் ஆமென் நித்திய ராஜ்யத்துக்கு என்னை பங்குள்ளவளாய் மாற்றும்படியாக கர்த்தரே இவைகளை என்னுடைய வாழ்விலே அனுமதிக்கிறார். கர்த்தரே இந்த பாதையினூடாக என்னை நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோ. ஸ்தோத்திரம். செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து எங்களை விட்டீர் என்று சொல்லுகிறார். மனுஷரை எங்கள் தலையின் மீது ஏறி போக பண்ணினீர். எவ்வளோ பாதைகளை நம்ம கடந்து வந்திருக்கோம் இல்லையா? சோத்திரம். ஒவ்வொருடைய வயதுக்கு ஏற்றபடி பல போராட்டங்கள். இங்கே இருக்கிற பெரியோர்கள் முதியோர்கள் எல்லாம் பார்க்கும்போது எவ்வளவோ பாதைகளை கடந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். சோத்திரம். நேற்றைய தினத்தில் அருமையான மூப்பர்கள் தகப்பன்மார்கள் இருந்து பேசி கொண்டு இருந்தாங்க. அன்றைய நாட்களில் இந்த சபைக்கு எப்படி வந்தார்கள், எப்படி இந்த ஆராதனை எப்படி நடந்தது, இங்கே இருந்ததான சூழ்நிலைகள், எவ்வளவு சூழ்நிலைகளை எவ்வளவு தடைகளை தாண்டி இங்கே ஆராதிக்க வந்தோங்கிறத சந்தோஷமாக சொல்லி மகிழ்ந்தாங்க. ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அந்த நிலைமைகள் இல்லை, அந்த பாடுகள் இல்லை. சோத்திரம். ஆராதிக்க பாடு இல்லை, வாசல்லையே வந்து வண்டி எடுத்துக்கொண்டு வருகிறது. சோத்திரம். அன்னைக்கு ஒன்றுமே கிடையாது, கையில் ஒரு துணியவும் போட்டிருக்கிற வஸ்திரத்தை மாற்றுவதற்கு இன்னொரு வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு ஆற்று வழியாக கடந்து வந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அன்றைக்கு இருந்த அந்த வல்லமை, அந்த விடுதல்கள் இன்றைக்கு பிரயாசம் இல்லாதனால அந்த நன்மைகளையும் இன்றைக்கு நம்ம காணுவது குறைந்திருக்கிறது. அல்லேலூயா. அதனால நம்ம போராட்டங்களையும் பாடுகளையும் விரும்புகிற ஜனமாக இருப்போமானால் மேன்மைகளை அனுபவிப்பதை சந்தோஷத்தோடு கர்த்தரை அதுக்கென்று தகுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த பகுதியை நம்ம தியானிக்கும் போது நீங்கள் பார்ப்பீர்களானால் இங்கே ஒரு வசனத்தை சத்தமாக வாசிங்க. ஒருத்தங்க போருக்கும் யுத்தத்திற்கும், போருக்கும் யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற கர்த்தர் நம்முடைய தேவன். யார் என்றால் அவரை பல நாமங்களிலே நம்மை அவரை குறித்து மகிமைப்படுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இங்கே அவரை குறித்து சொல்லுகிறது நம்முடைய தேவன் யார் என்றால் நம்மை படிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை படிப்பிக்கிறவர், டீச் பண்றாரு. சோதரம். கற்றுக் கொடுக்கிறாரு. சோதரம். எப்படி வாழணும், எப்படி ஜீவிக்கணும். இந்த வேதத்தில் இல்லாத எந்த வயசுல உள்ளவர்களுக்கும் யாரா இருந்தாலும் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் எல்லாருக்குள்ள படிப்பினை இருக்குது. ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும், ஒரு விசுவாசி எப்படி இருக்கணும், சபையின் மூப்பர்கள் எப்படி இருக்கணும், ஒரு பிள்ளைகள் எப்படி இருக்கணும், ஒரு வாலிபன் எப்படி இருக்கணும், எல்லாவற்றையும் இந்த வேதம் நமக்கு கர்த்தர் படிப்பித்து கொடுக்கிறார். படிப்பித்து கொடுக்கிறார். இப்படி இரு, இப்படி ஆராதனை செய்யணும், இப்படி கர்த்தரை துதிக்கணும், இப்படி மகிமைப்படுத்தணும். ஒரு வேலைக்காரன் எப்படி இருக்கணும், ஒரு எஜமானி எப்படி இருக்கணும். சோதரம். போர் செய்கிறவன் எப்படி இருக்கணும், எல்லாவற்றையும் தேவன் படிப்பித்து கொடுக்கிறான். அவரை போல நேர்த்தியா செம்மையா நம்ம படிப்பிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் எந்த ஆசானும் கிடையாது. அல்லேலூயா. ஆமே. யாரும் கிடையாது. அவரை போல யாரும் படிப்பிக்க முடியாது. இங்கே பக்தன் சொல்லுகிறார், என்னை படிப்பிச்சது ஒரு சேனை தலைவனோ ஏதோ ஒரு ராஜாவோ கிடையாது. என்னை படிப்பிச்சது யாரு? என் கர்த்தர். என் கர்த்தர். அவர் தான் என்ன படிப்பிச்சிருக்கிறாரு. ஸ்தோத்திரம். இந்த சங்கீத இதனுடைய முன்னாடி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 22 அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். தன்னுடைய எல்லா சத்துருக்களுடைய கையிலிருந்து தன்னை நீங்களாக்கி விடுவித்த போது பாடின ஒரு சங்கீதமாக இருக்கிறது. எல்லா யுத்தங்களும் ஓய்ந்து விட்டது. அப்போ இப்போ ஏன் சொல்கிறாரு என்ன படிப்பிக்கிறாருன்னு சொல்லி. சோதரம். இதுவரைக்கும் நான் கடந்து போனதான பாதைகள், சோதரம், எவ்வளவோ யுத்தங்களையும் தேவன் அவைகளை எப்படி செய்யணும், எப்படி ஜெயம் எடுக்கணும், அதை எப்படி மேற்கொள்ளணும் எல்லாம் என்னை படிப்பித்தார், அதை நடத்தினார், எனக்கு எல்லா ஜெயத்தையும் கொடுத்தார். இப்பொழுதும் ஆமீன் சோதரம் என்னை படிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி அவரை உயர்த்துகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போது இந்த காரியத்தில் நம்ம சிந்திக்கும் போது ஒன்றை நினைவில் வைத்துக்கொள்ளணும், படிக்கிறதுக்கு ஒரு நாளும் அது ஸ்டாப்புங்கிறதே கிடையாது. சோதரம். எத்தனை வயதுனாலும் படிக்கலாம், யாருனாலும் படிக்கலாம். சோதரம்.
ஒவ்வொரு நாளும் நம்ம கற்றுக்கொள்ளுகிறத நிறுத்தாதபடிக்கு இன்னும் நான் அறியணும், இன்னும் நான் கற்றுக்கொள்ளணும், இன்னும் நான் வளரணும் என்கிற வாஞ்சை யாருக்குள்ள இருக்குதோ அவர்களை எல்லாம் போதிக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய தேவன் அவர் இன்றைக்கும் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் பிள்ளைங்க படிக்கிறாங்க, கல்லூரியில் படிக்கிறாங்க, எத்தனை டீச்சர்மாருங்க இருக்காங்க. அவங்களாம் ஒரு நேரத்தில் படித்து ஸ்கூல் காலேஜ் எல்லாம் முடித்து டீச்சர் ட்ரைனிங்கை முடித்து தான் இப்போ தாங்கள் கற்றுக்கொண்டதை இன்னும் ஒவ்வொரு நாளும் இப்போ நிறுத்தலை, இன்னும் ஒவ்வொரு நாளும் போர்ஷன் எடுக்கும்போது அதை படித்து தான் கற்றுக் கொடுக்காங்க. நான் எல்லாம் முடிச்சாச்சு, ட்ரைனிங்லாம் முடிச்சாச்சுன்னு சொல்லி சும்மா இருந்தால் அங்கே சும்மா நிற்க வேண்டிதான். சோதரம் ஆமே. அப்போ கற்றுக்கொள்ளுதலுக்கு ஒரு நாளும் ஓய்வு கிடையாது. சோதரம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, எபிரேயரில் கூட நம்ம ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம் இல்லையா, 5ஆம் அதிகாரம் சொல்லி பார்க்குறோம். அங்கே பாருங்க, நன்மையோ தீமையோ அது எப்படி பயிற்சியினாலே பயிற்றுவிக்கப்படுகிறது என்று சொல்லி இந்த வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். வாசிங்க. பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யவும். பாருங்க, பயிற்சி. ஒரு காரியத்தை செய்ய முன்னாடி அதை முயன்று பார்க்கணும். ஒரு முயற்சி இல்லாத பயிற்சி வேஸ்டா மாறி போகும். நம்ம பயின்றதை முயலாமல் இருந்தோம்னா, அதை முயற்சித்து பார்க்காது இருந்தால் நம்ம படித்த காரியங்கள் எல்லாம் அது விருதாவாய் கடந்து போகும். அப்போ இந்த உலகத்தின் படிப்புகள் உலகத்தின் ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறது. சோதரம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உத்தியோகத்துக்கு வருமானங்களுக்கு வேண்டியவைகளை நமக்கு சம்பாதிக்கிறதுக்கு வேண்டியதான ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் வேதத்தில் உள்ள படிப்பு நம்ம என்ன செய்யணும், நம்ம ஒரு பரிசுத்தவானா, தேவனுக்கு ஏற்றவர்களா, ஒரு நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களா, இந்த உலகத்தில் நமக்கு நம்ம வைக்கப்படுகிற சத்துருடைய கிரியைகளை கண்டு அவைகளை நிதானித்து அவைகளை மேற்கொள்ளத்தக்கதான கிருபையை நமக்கு தருகிறது. எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவன் அப்படி படிக்கணும், நான் அப்படி படிக்கணும், நான் இன்னும் கர்த்தரிடத்தில் கற்றுக்கொள்ளணும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க இந்த பகல் வேளையில்? ஹல்லேலூயா. எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென், ஆமென், ஆமென். நான் இன்னும் கற்றுக்கொள்ளணும் அப்பா, இன்னும் கர்த்தருடைய அறியணும். ஹல்லேலூயா. அவருடைய ஞானம், கர்த்தருடைய அறிவு, தேவனுடைய அன்பு, அவருடைய அதனுடைய ஆழம் அகலம் இன்னதென்று, அவருடைய ஐஸ்வர்யம் என்னதென்று நான் இன்னும் அறிந்து கொள்ளத்தக்கதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு இன்னும் அந்த ஞான கண்களை தரணுமே, இன்னும் என்னுடைய மனக்கண்களை திறக்கணுமே. எத்தனை பேர் கேட்குறீங்க? ஆமென், ஆமென், ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் அன்றைக்கு செபிக்கிறார் சபைக்காக. ஹல்லேலூயா. கர்த்தரை குறித்து இன்னும் அறிவதற்காக ஒரு மனக்கண்கள் நமக்கு திறக்கப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பகல் வேளையிலே கர்த்தர் அப்படிப்பட்ட கண்களை நமக்கு தருவாராக, அப்படிப்பட்ட செவிகளை நமக்கு தருவாராக, கற்றுக்கொள்ளத்தக்கதான நல்ல ஒரு இருதயத்தை நமக்கு தந்தருவாராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வாஞ்சை இல்லாத இருந்தால் எதையுமே கற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு எல்லாம் தெரியும், நான் அறியாத வசனமா, நான் கற்றுக்கொள்ளாததா, நான் கேட்காததா அப்படின்னு இருந்தா நம்ம ஒன்றுமே அறிய முடியாது. ஆமென், ஸ்தோத்திரம். ஒருவன் தனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி அறிந்திருந்தால் அவன் இதுவரைக்கும் அறிய வேண்டிய பிரகாரமாக எதையுமே அவன் அறிந்து கொள்ளலை. ஆண்டவர் வேதம் அதுதான் நமக்கு சொல்லிக்கிறது. தனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்ல, நீ இன்னும் அறியலை, இன்னும் உனக்கு ஒன்றுமே தெரியாது. பவுல் அப்போஸ்தலனுடைய வார்த்தையை பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், நான் அடைந்தாயிற்று, முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் என்னையே எதற்காய் என்னை அழைத்தாரோ, எதற்காய் பிடித்தாரோ அதை பிடிக்கும்படியாக நான் தொடர்ந்து இன்னும் நான் ஓடுகிறேன். வாசிங்க. அடைந்தாயிற்று, எண்ணாமல் எதற்காய் நான் பிடிக்கப்பட்டேனோ பிடித்து கொள்ளும்படி. ஆமென், அல்லேலூயா. இந்த சிந்தை நமக்கு சபையில் எல்லாருக்கும் கர்த்தர் தருவாராக, எல்லாருக்கும் அதை தருவாராக. ஸ்தோத்திரம். ஒரு மேய்ப்பனா இருந்தபோது தாவீதுடைய கையில் ஒரு கோலும் ஒரு தடியும் இருந்தது. இந்த கோல் எதற்காக பயன்படுத்துவார்? தன்னுடைய தகப்பனுடைய கொஞ்சம் ஆடுகளை அந்த வனாந்தரங்களை மேய்த்து கொண்டிருந்த போது உயரமான மரங்கள் இருந்து இந்த பாருங்க கோலை நீட்டி அப்படி கிளைய பறித்து ஆகாரத்தை அவர் கொடுத்து கொண்டிருந்தார். சோதரம் தடி வைத்திருந்தார். சில சமயத்தில் சில மிருகங்கள் வரும், சில மோசமான மிருகங்கள் வந்து இந்த ஆடுகளை பிடிக்குமே ஆனால், அவைகளை நோட்டமிடுமே ஆனால், இந்த தடியினாலே அவைகளை அடித்து விரட்டுவதற்கு தடியை கையில் வைத்திருந்தார். சங்கீதம் 123 அதை சொல்கிறார், உமது கோலும் உமது தடியும் இது எனக்கு போதும், என்னை தேற்றுகிறதா இருக்கிறது. அப்படிதான் ஒரு சமயத்தில் அவர் மேய்த்து கொண்டிருந்த போது அந்த ஆடுகளில் ஒன்றை சிங்கம், கரடி
ஒரு விஷயம் என்ன செய்தது? பிடித்து கொண்டது. இவர் என்ன செய்தாரு? ஓடி போய் இந்த தடியினால் அதை ஓங்கி அடித்து அதை அந்த ஆட்டை தப்பு வைத்தார். அப்போ ஆடு தப்பு வச்சிருது. தப்புன பிறகு இந்த சிங்கம் திரும்ப இப்போ யாரை பார்த்தது? தாவீதை பிடிக்கும்படியாய் தாவீது மீது பாய்ந்தது. அவர் சொல்லுகிறார், சோதரம், அப்போ தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்து வெறும் கையால் அதனுடைய வாயை பீர் அதை கிழித்து போட்டார். கர்த்தர் அதற்கு அவருடைய கரங்களை அன்றைக்கு பலப்படுத்தினார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பழக்க வைக்கிற தேவன், படிப்பிக்கிற தேவன் படிப்பித்தார். இப்போ இன்னொரு நாள் ஒன்று வருகிறது. அந்த நாளில் இந்த தாவீது தன்னுடைய தகப்பனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து யுத்தத்துக்குள்ள காணப்படுகிற தன்னுடைய 7 சகோதரர்கள் ரொம்ப நாட்களாக வரலை, பார்க்க முடியல, என்ன நடக்குது விசாரித்து வர முடியாது. கொஞ்சம் பண்டங்களை பொருட்கள் எடுத்துக்கொண்டு யுத்த களத்துக்கு போகிறார். முதல் முறையாக யுத்த களத்தில் போய் அங்கே நடக்கிறதான காரியங்களை பார்த்து கொண்டு நிற்கிறாரு. பாருங்க, ஸ்தோத்திரம். பார்த்து கொண்டிருந்த போது அங்கே ஒரு சத்தம் கேட்கிறது. ஸ்தோத்திரம். பெலிஸ்தர்கள் திரள் சேனையாய் அங்கே பரவி இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாக ஒரு பெரிய சேனை அங்கே முகாமிட்டு கொண்டிருக்கிறது. பெலிஸ்தர் என்று சொல்லி சொன்னால் அவர்கள் யாருன்னு சொன்னா அலைந்து திரிகிறவர்கள் என்று சொல்லி அர்த்தம். பெலிஸ்தர் சொன்னா அலைந்து திரிகிறவன் என்று சொல்லி அர்த்தம். இந்த பெலிஸ்தன் சொன்னா அது பிசாசுக்கு, சாத்தானுக்கு ஒரு அடையாளம். யோபு புஸ்தகத்தில் ஆண்டவர் பிசாசை பார்த்து கேட்கிற, சாத்தானே நீ எங்க இருந்து வருகிறாய்? அப்போ சாத்தான் சொல்றான், நான் பூமி எங்கும் உலாவி அதுல சுற்றி திரிந்து வருகிறேன். அப்ப இந்த பெலிஸ்தன் யாருன்னு சொன்னா அவன் சுற்றி திரிகிறவன், அலைந்து திரிகிறவன். பாருங்க, அவன் ஜனத்தை அதை பிடிக்கும்படியாய், அவளுடைய வெள்ளாண்மையை அழித்து நிர்மலமாக்கும்படியாய், அவர்களை நன்மைகளை கெடுத்து போடும்படியாய் அவன் சுற்றி திரிந்து கொண்டே வந்தான். அப்போ ஒரு நெடிய ஒரு மனிதன், சொதுரம் கோலியாத் என்று சொல்லி அவன் வந்து ஜனத்தை நிந்திக்கிறான், இஸ்ரவேலுடைய சேனையை நிந்திக்கிறான், கர்த்தரை நிந்திக்கிறான். இதெல்லாம் கேட்டுக்கொண்டு ராஜாவும் சேனைகள் எல்லாம் பயந்து நடுங்கி கொண்டார்கள். அந்த சமயத்தில் சோதரம், ஆமே, இதுவரைக்கும் கர்த்தருடைய மேய்ப்பனாய் இருக்கிறான் என்று சொன்ன தாவீது இப்போ கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பிடித்து அந்த சத்துருக்கு விரோதமாய் எழும்பி அவர் கடந்து போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கோலியாத்துன்னா பயமுறுத்துகிறவன் என்று சொல்லி அர்த்தம். பயப்படுத்துகிறவன். பயப்படுத்தி பயப்படுத்தி ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 40 நாட்களா தம்முடைய ஜனங்களை அப்படியே உட்கார வச்சிருந்தான். 40 நாட்களாக சவால் விடுகிறான். உங்களை ஒருத்தன் உண்டா? ஒருவன் இருந்தா எனக்கு நேராக வரட்டு, நானும் அவனை யுத்தம் பண்ணுகிறோம். நான் தோற்றா என் சேனையெல்லாம் உங்களுக்கு அடிமை, நீ தோற்று போனாய் ஆனால் ஆமே இஸ்ரவேல் எல்லாரும் எனக்கு அடிமைன்னு சொல்லி சொன்னான். சுத்திரம் பயமுறுத்துகிறான். அவனுடைய வஸ்திரம், அவன் கையில் இருக்கிற ஈட்டி, அவனுடைய அந்த போர் உடையெல்லாம் பார்த்து அவனுடைய சத்தத்தை கேட்ட உடனே பயந்து நடுங்கி ஒருவரும் மிண்டல, ஒரு வார்த்தையும் பதில் சொல்ல முடியல. பகல்வெளியிலே இந்த உலகத்தில் மனிதன் மூலமாய் சூழ்நிலை நிமித்தமாய் எத்தனையோ பயங்கரங்களால் இன்றைக்கு நாம் சூழ்நிலைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமே தேவ பிள்ளைகளை எழும்ப விடாமல் ஆமே இந்த பகல் வேளையில் அந்த பயப்படுத்துகிற ஆவியை நம்மை விட்டு மாற்றிப்பட விடுகிறார். எல்லாம் மகிமைப்படுத்துவீங்களா? சோதனம் பண்ணுவீங்களா? அல்லேலூயா. பயப்படுத்துகிற ஆவி, அந்த கோலியாத்தின் ஆவி இன்றைக்கு பிள்ளைகளை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. எங்கேயும் போக முடியல, எதிர்காலத்தை குறித்து பயம், என்ன நடக்குமோ என்ன ஆகுமோ, இந்த பிரச்சனையெல்லாம் மாட்டி கொண்டிருக்கிறேனே, இந்த கடன் பாரத்தில் நான் வெட்கப்பட்டுருவனே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து காலத்தை ஓட்டி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கோலியாத்தின் ஆவிகள் இது ஒரு தந்திரமான ஒரு பிசாசுடைய கிரியைகள். ஆமென், ஆமென். ஒரு நாள் நம்ம எழும்ப விடாது, ஒரு நாள் நம்ம சந்தோஷமா இருக்க விடாது, ஒரு நாள் கர்த்தருடைய சமூகத்தை நம்ம நாட விடாது. இந்த பயப்படுத்துற ஆவி ஆமே நம்ம எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறோமோ ஆமே இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே அவைகளை அதட்டுவோமாக, கர்த்தருடைய நாமத்தினாலே அவைகளை அறிக்கை பண்ணுவோமாக. அல்லேலூயா. எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்களா? அல்லேலூயா. ஆமே ஜீவியத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, அல்லேலூயா, சத்துருவை குறித்து, ஆமே கடன் பாரங்களை குறித்து எந்த காரியங்கள் நம்ம பயமுறுத்தி கொண்டிருக்கிறது, தேவனுக்கு முன்பாக நம்ம மகிழ்ச்சி அடைய முடியாமல், எழும்ப விடாமல், நம்முடைய நன்மைகளை தடை பண்ணுகிற எல்லா பயப்படுத்துகிற ஆவிகள் ஆமே ஆபீஸ்ல வேலை பார்த்து கொண்டிருக்கிற இடத்துல அதிகாரிகள் மூலமாய் பயப்படுத்தி பயப்படுத்தி உன்னை நான் அழித்து விடுவேன், உன்னை நான் வேலையை விட்டு துரத்திடுவேன் சொல்லி பல விதங்களில் பயப்படுத்தி பயப்படுத்தி அப்படியே கீழடங்க பண்ணுகிற, அடிமைப்படுத்துகிற எல்லா ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆமே நாமே கர்த்தருடைய வல்லமையின் நாமத்தினாலே அவைகளை கர்த்தர் விட்டு மாட்டி போடுவாராக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இது ஒரு பயங்கரமான கிரியை. இன்னைக்கு யாரை பார்த்தாலும் பயம்.
இன்னைக்கு தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை பார்க்கும்போது கிறிஸ்தவர்களுக்கு பயம். மேலே போய் கொண்டே இருக்கிறாங்களே, மெஜாரிட்டியாக இருக்கிறாங்களே, இனி ஊழியம் செய்ய முடியாதா, இனி விடுதலையை ஆராதிக்க முடியாதா? சத்துரு பயப்படுத்துகிறான். எங்களை பார்த்தியா நாங்கள் எவ்வளோ இருக்கிறோம், எவ்வளோ எண்ணிக்கையில் இருக்கிறோம், சோதரம் பயப்படுத்துகிறான். சோதரம் சில வேலை செய்கிற இடங்களில் பெரிய அதிகாரிகள் பயப்படுத்துகிறாங்க. பேப்பரில் அனுதினமும் பார்க்குறோம். பிள்ளைகளை பயப்படுத்தி கீழடங்க பண்ணி வைத்து எத்தனையோ பாவங்களுக்கு உடன்பட செய்கிறார்கள். நீ படிக்கலைன்னா, நீ எனக்கு இந்த காரியத்தை நீ செய்யலைன்னா உன்னை நான் நிர்மூலமாக்கிறேன்னு சொல்லி எத்தனை பயங்கள் இன்றைக்கு பெருகி இருக்கிறது. சோதரம் நிறைய பேருக்கு அதை மேற்கொள்ள முடியலை, ஜெயம் எடுக்க முடியாமல் அவங்க சொல்றதுக்கெல்லாம் விழுந்து தற்கொலை பண்ணி கொண்டவர்கள் இன்றைக்கு எத்தனை பேர் பெருகி இருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த கோலியாத்தின் ஆவியை ஆமே அபிஷேகம் பெற்ற தாவீதினால அதை மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளையால, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற தேவ பிள்ளையால இந்த பயப்படுத்துகிற ஆவியை மாற்றி போட கர்த்தர் அவருடைய கரங்களை பழக்குவிக்கிறவராக இருக்கிறார், அவளை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த பகல் வேளையிலே இந்த ஒரு பெரிய ஜெயத்தை தாவீது அன்றைக்கு பெற்றுக்கொண்டார். அப்போ அவர் அதற்கு என்ன செய்தார் என்று சொல்லி, கர்த்தர் எப்படி அவரை படிப்பித்திருந்தார் என்று சொல்லி தான் இந்த பகல் வேளையிலே நாம் சிறிது நேரம் தியானிக்க போகிறோம். ஆமென். நமக்கு வாழ்க்கையில் பாருங்க, சத்துரு எந்த விதத்தில் நம்ம பயமுறுத்தினாலும் ஒன்றை மறந்து போகக்கூடாது. சோதரம் அவன் பயப்படுத்துகிறவன் தான், அவன் நம்மை கலங்கப்படுகிறவன் தான். ஆனாலும் அவன் ஒரு நாளும் ஜெயம் எடுத்தவன் கிடையாது. அல்லேலூயா. அவன் தோற்று போனவன், அவன் தோல்வி அடைந்தவன். சோதரம் அப்போ நம்ம தைரியத்தோடு தேவனுடைய நாமத்தை உயர்த்தி அல்லேலூயாவுடைய உயர்த்தும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை கொடுப்பதற்கு அவர் போதுமானவர் இருக்கிறார். அப்போ தாவீது முதல்ல அவர் என்ன செய்தார்? ஆமென். நம்மை படிப்பிக்கிற தேவன் நமக்கும் அந்த அனுபவங்களை தருவதற்கு அவர் போதுமானவர் இருக்கிறார். வாசிக்கலாம். 17ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 35 36 வசனம். 17, 35, 36. நான் தொடர்ந்து போய் அடித்து தப்புவித்தேன், என்மேல் பாய்ந்த போது அடித்து கொன்று போட்டேன். கரடியையும். அப்போ பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கர்த்தர் நம்மை படிப்பிக்கிறதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார், நமக்கு ஜெயத்தை கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அப்போ அதுக்கு ஒரு தகுதியை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால், தகுதி அடையணும்னா என்ன செய்யணும்? இங்கே தாவீதுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் என்னவென்றால், எனக்கு முன்ன கர்த்தர் செய்த நன்மைகளையும் முந்தின நாட்களிலே தேவன் என்னை நடத்தின விதங்களையும் நம்ம அதை நினைத்து கர்த்தருக்கு முன்பதாய் அவரை உயர்த்துவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. புரியுதுங்களா? தான் முன்ன பெற்ற ஜெயம், தான் முன்ன தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மைகளை சொல்லும்போது சோதரம் நாம ஒரு ஜெயத்தை பெறுவதற்கு நம்ம தகுதியுள்ள பாத்திரமாய் மாறுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் எத்தனை பேர் நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம்? கர்த்தர் நடத்தின பாதைகளை எத்தனை பேர் நினைவுக்கூறுவர்களாக இருக்கிறோம்? சோதரம் இன்னைக்கு எல்லாவற்றையும் மறந்து, நடத்தின வழிகளையும் மறந்து, செய்த நன்மைகளையும் மறந்து, இன்னும் எனக்கு ஒன்றும் செய்யலை, இன்னும் என் வாழ்க்கை உருப்படலை, இன்னும் எனக்கு ஒன்றுமே கிடைக்கலன்னு சொல்லி புலம்புறவர்களாக தானே இருக்கிறோம். ஆனால் தாவீது சொல்றாரு, சவுலுக்கு முன்பதாக முந்தின நாள் நான் வனாந்தரத்தில் இருந்தேன், ஒரு ஆடுகளை மேய்க்கிறவன் தான் இருந்தேன். அந்த சிங்கம், அந்த கரடி என் ஆடுகளை பிடித்து கொண்ட போது அவைகள் மீது தேவன் எனக்கு ஜெயத்தை கொடுத்தார். அவைகள் மீது தேவன் எனக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தார். அந்த பச்சிக்கிற மிருகங்கள் என்னை பீறி போடாதபடிக்கு என்னை கர்த்தர் பாதுகாத்தார். சோத்திரம், எத்தனை நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். இன்னைக்கு அதை நினைத்தால் நம்மால் ஸ்தோத்தரிக்காமல் இருக்க முடியாது, நம்மால் மௌனமாக இருக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு பிசாசு செய்கிறான், ஆண்டவர் உனக்கு ஒன்றுமே செய்யலை, உன் வாழ்க்கை இப்படி தான் இருக்குது, நீ ஒரு நாளும் உனக்கு ஒரு நன்மை இல்லை, நீ என்ன ஆராதிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே மந்தமாக அப்படியே செத்த நிலைமையில் வைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் தேவஜனமே, இன்றைக்கு நம்ம எழும்பணும். எதுக்கு எழும்பணும்னா, கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்கு, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த அதிசயங்களை, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பித்ததான கிரியைகளை சொல்லி 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 கர்த்தரை உயர்த்துவதற்காக இன்னைக்கு நம்ம கரங்கள் அது உயர்ந்திருக்கிறதை காணப்பட வேண்டும். அல்லேலூயா. 39ஆம் சங்கீதத்திலே அவர் சொல்கிறார், நான் அவரை தியானிக்கையில் என் இருதயம் எனக்குள்ளே அக்கினி மூண்டது. 39:3.
என் இருதயம் அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அப்போ கர்த்தர் நினைக்கும் போது, ஆமென், அவர் நினைக்கும் போது என்னால் நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. அவர் என்னுடைய வாழ்க்கையில் செய்த உதவிகளை நினைக்கும் போது, என்னை உயிர்ப்பித்ததை நினைக்கும் போது, என்னை ரட்சித்ததை நினைக்கும் போது, என்னை எப்படி பாவ சேற்றில் கிடந்தேன், எவ்விதமான விக்கிரகத்தின் அடிமைக்குள்ளே இருந்தேன், எவ்விதமான சூழ்நிலையில் நான் காணப்பட்டிருந்தேன், தள்ளப்பட்டிருந்தேன், என்னை தூக்கி எடுத்ததை நான் நினைக்கும் போது என்னால் சும்மாவே இருக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. 10 குஷ்டரோகிகள் சுஸ்தமாக்கப்பட்டார்கள். 9 பேர் அப்படியே சுகத்தை பெற்றுக்கொண்டு அப்படியே போயிட்டான். ஒரே ஒருவன் தேவனுடைய சமூகத்தில் வந்து தான் சுகம் பெற்றதை சொல்லி ஆண்டவர் அவன் மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நமக்கு வாழ்க்கையில் கர்த்தர் முதல்ல கற்றுக் கொடுக்குறான். நினைச்ச செய்த பெற்றுக்கொண்ட காரியங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும், பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக கர்த்தரை மகிமைப்படுத்தணும், பெற்றுக்கொண்டதை நினைச்சு கர்த்தரை உயர்த்தணும். ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தார், ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தார், என் வாழ்க்கையிலே அவர் என்னை நடத்தினார், நன்றாய் நடத்தினார், நன்றாய் நடத்தினார். அதை செய்யும் போது கர்த்தர் அவர் மகிமைப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, அவர் தான் செய்த தன்னுடைய வாழ்க்கை நடந்ததை மாத்திரம் சொல்லல, இனி செய்ய போகிறத விசுவாசத்தினால் அவர் அறிக்கையிட்டார். 37ஆம் வசனம், இந்த சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும், அல்லேலூயா, ஆமென், தான் செய்த பெற்றுக்கொண்டதை சொன்னதை மாத்திரம் நிறுத்தலை, அதை கண்டினியூ பண்றார். எப்படி சொல்றாருன்னா, அவைகளை செய்தவர் இன்றைக்கு, ஆமென், இதையும் என்னுடைய வாழ்க்கையை செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. முந்தினவைகளை நாம் நினைக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் ஒன்று கூட பலப்படும், பலப்படும். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பதாக நின்றார்கள். சோதரம் கர்த்தர் அந்த சூழ்நிலையில அவர்களை வெட்கப்பட்டு போக விடலை, அடிமைத்தனத்துக்கு விடலை. அவர் புதிய காரியத்தை செய்து செங்கடல் 2ஆய் பிரித்து தம்முடைய ஜனங்களை அவர் வழி நடத்தினார். அதே கர்த்தர் தான் இன்றைக்கு ஆராதிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் தடைகளை மாற்றி நம்மை முன்னேற செல்ல அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. பஞ்சம் தேசத்தில் மிகுந்த போது சாரிபாத்து விதவை தம் பிள்ளையை வைத்துக்கொண்டு கொஞ்சம் விறகு பொறுக்கி இருக்கிற மாவு எண்ணெயை வைத்து தோசை, என் மாவை பாருங்க, அப்பத்தை சுட்டு நான் சாக போறேன்னு சொன்ன போது ஆண்டவர் அவளை பஞ்ச காலம் முழுவதும் சாக விடாமல் முழு குடும்பத்தையும் கர்த்தர் நடத்தினார். அவர் இன்னைக்கு நம்மையும் போஷிப்பார், நம்மையும் நடத்துவார். ஸ்தோத்திரம். நம்மையும் உடுத்துவிப்பார். நம்முடைய வாழ்க்கையில் அதை முந்தைய நாட்களில் செய்தார், இன்றைக்கும் அவர் செய்வதற்கு நம் தேவன் அவர் போதுமானவராக இருக்கிறார். எரிகோவின் கோட்டைக்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் திகைத்து நின்ற போது அவர்களை ஒரு பாருங்க, அவங்க இடிக்கவும் இல்லை, அதில் முட்டு மோதவும் இல்லை, ஒன்றுமே செய்யலை. சோதரம் கர்த்தர் அவைகள் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாவற்றையும் முறியடித்து வாக்குத்தத்த காணனை சுதந்திரிக்க செய்தவர் இன்றைக்கு நமக்கு முன்பதாக இருக்கிற தடைகளையும் கர்த்தர் முறியடித்து போடுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ முந்தின நன்மைகளை நாம் நினைக்கும் போது நம்முடைய விசுவாசம் பலப்படும், பலப்படும். ஆண்டவர் எனக்கு செய்தார் இல்லையா, என்னை வியாதியை சுஸ்தமாக்கினார் இல்லையா, நான் மரணப்படுக்கையில் கடந்தேனே என்னை தூக்கி எடுத்தார் இல்லையா, அதே தேவன் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே அவர் கிரியை செய்து நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிடணும். அல்லேலூயா. அடுத்து பாருங்க 47ஆம் வசனம். எல்லாம் 1 சாமுவேல் 17 எடுத்துக்கொள்ளுங்க, அதுல இருந்தா நம்ம தியானிக்கிறோம். 47ஆம் வசனம் அடுத்து வாசிக்கலாம். பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் அவர் ரட்சிக்கிறவர் அல்ல, யுத்தம் கர்த்தருடையது. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, யுத்தம், யுத்தம். அப்போ அவர் அடுத்து செய்யற காரியம் நன்மையே சொன்னாரு, விசுவாசத்தை அறிக்கை பண்ணாரு, எனக்கு அவர் ஜெயித்து கொடுப்பாருன்னு சொன்னாரு. அது வரைக்கும் அவர் யுத்தத்தை பார்க்கல, யாருக்கு முன்னாடியும் போய் சண்டை போடல. ஸ்தோத்திரம். ஆமே. ஆனால் அவருடைய வார்த்தை என்ன இருந்தது, எனக்கு அதை செய்தார். அந்த மிருகம், கொடிய மிருகங்களை அதனுடைய வாய்க்கினை தப்புவித்த தேவன் இந்த பச்சிக்கிற மிருகமாய் பயப்படுத்துகிற ஆவியா இருக்கிற அந்த கோலியாத்தை, அந்த மிருகத்துக்கு அவனை ஒரு மனுஷனா பார்க்கல, ஒரு மிருகத்துக்கு சமமானவன், அவனையும் ஆண்டவன் கையில் ஒப்பு கொடுப்பதற்கு போதுமானவர் இருக்கிறார்னு சொன்னார். அல்லேலூயா. அடுத்ததாக அவர் சொன்ன காரியம் என்னன்னா, இந்த யுத்தத்தை செய்ய போறது நான் இல்லை, இந்த யுத்தம் கர்த்தருடையது. அல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையது. எல்லாம் சொல்லுங்க, யுத்தம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் எழுமி நிற்கிறதான போராட்டங்களை, நமக்கு விரோதமாக நிற்கிற சவால்களை
நம்ம எல்லாரும் நம்ம மாம்சீகத்தில் முயற்சி செய்து கொண்டு தான் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசலை பார்த்து சொல்லிக் கொடுத்த ஒரு அருமையான வார்த்தை, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதப்பா, ஒன்றும் செய்ய முடியாது. நான் உங்கள் கூட இருக்கணும், அவரை விட்டு விலகிடக்கூடாது. அன்றைக்கு ஆகான் என்கிற ஒரு மனிதன் செய்த இச்சையினால் அந்த பொருட்களை எடுத்து அடியில் ஒளித்து வைத்ததுனால இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கர்த்தர் இல்லை. அது அவர் அறியாமல் அந்த ஆயி பட்டணத்துக்கு முன்பதாய் போய் நின்றார்கள். தோல்வி அடைந்து இதுவரைக்கும் ஒரு தோல்வியும் காணாத யோசுவா அன்றைக்கு ஒரு பெரிய தோல்வியை கண்டு முகங்குப்புற அழுது வஸ்திரத்தை கிழித்து மண்ணில் தரையில் விழுந்து கிடந்தாரு. ஆண்டவர் சொன்னார், நான் உன் கூட இல்லை, நான் உன் கூட இல்லாதனால நீ தோல்வி அடைந்து இப்படி போய் நிற்கிறான்னு சொல்லி கத்த சொல்லி கொடுத்தார். சோதரம், இன்னைக்கு நல்லா நிதானித்துக் கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன போராட்டம் வந்தாலும் அவைகளை என்ன செய்யணும்னா, ஆண்டவரே இந்த யுத்தம் என்னுடையதல்ல, இதை கர்த்தர் பார்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நாம் போராடக்கூடாது, மனுஷன் கூட நம்ம போராடக்கூடாது, யாருக்கிட்டையும் நம்ம போய் வம்பிழுக்க வேண்டாம், பிரச்சனைக்கு போக வேண்டாம். நம்ம மௌனமாக இருந்து கர்த்தரை முன்ன நிறுத்துவோமானால், ஆண்டவரே நீங்கள் பார்த்து கொள்ளுங்கப்பா, நீங்கள் இதை செய்யுங்கப்பா, நீங்கள் தான் இந்த காரியத்தை செய்யணும். ஏனென்றால் தாவீது ஒரு சிறுவன், ஒரு சிறு வாலிபனாய் இளைஞனாய் இருக்கிறான். அந்த மனிதனோ 9 அடி உயரத்தில் பெரியவனாய் பராக்கிரமசாலியாக நின்று கொண்டிருக்கிறான். எவ்வளவேனும் தகுதி இல்லாத ஒரு நிலைமை. இவனுக்கு முன்பதாக நானுன்னா என்னை அப்படியே பிடுங்கி வாயிலேயே போட்டு கடிச்சு தின்றுவான். சோதரம், ஒரு பலனும் இல்லை. ஆகினால் அவர் என்ன சொல்கிறார், இந்த யுத்தம் அது கர்த்தருடையது. அல்லேலூயா. நமக்கு விதமாக எழுமி நிற்கிறதான சவால்கள், நமக்கு விதமாக எழுமி நிற்கிறதான சில பயங்கரங்களுக்கு முன்பதாக கர்த்தரை முன்ன நிறுத்துங்க. உங்கள் குடும்பத்தில் கர்த்தரை முன்ன நிறுத்துங்க, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை முன்ன நிறுத்துங்க, உங்கள் தொழில்கள் பிரச்சனையில் கர்த்தரை முன்ன நிறுத்துங்க. அவரை நிறுத்திட்டா அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். ஸ்தோத்திரம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 15ஆம் வசனங்களை வாசிங்க. 2 நாளாகமம் 20. நீங்கள் அல்ல யூதா மனுஷரே, ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை நீங்கள் பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றாரு பாருங்க, கர்த்தர் தான் அந்த யுத்தத்தை செய்ய போறார், நான் இல்லை. கர்த்தர் தான் செய்ய போறார், கர்த்தர் தான் செய்ய போகிறார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாரும் முன்ன நிறுத்தி பாருங்க. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தரை முன்ன நிறுத்துவோம். பிரச்சனைக்கு முன்பதாக, சவாலுக்கு முன்பதாக, நம்மை பயமுறுத்துகிற கிரியைகளுக்கு முன்பதாக, எல்லா போராட்டங்கள் நடுவிலே, ஆண்டவரே என்னால் முடியாதப்பா, என்னால் முடியாது, எனக்கு பலன் இல்லை. ஆமென். ஆசை சொல்லுகிறான், ஆமென். பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு. எங்களுக்கு ஒன்றுமே தெரியாதப்பா, நாங்கள் என்ன செய்யணும் தெரியாது. சோதரம். யோசபாத்து சொல்கிறேன், என்ன செய்யணும்னே தெரியல ஆண்டவரே, நாங்கள் கொஞ்சம் ஜனமாக இருக்கிறோம், எங்களை துரத்தி விட பார்க்குறோம் ஆண்டவரே. சோதரம். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது தேவனுடையது, இது கர்த்தருடையது. அல்லேலூயா. ஆமென். அவர் செய்தா என்ன நடக்கும் தெரியுமா? ஆமென். யுத்தம் கர்த்தருடையது, தோல்வி அது சாத்தானுக்குரியது. அவன் தோற்று போனவன். கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் பேசும்போது சொல்கிறார், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். ஆகினால் என்னை துன்பப்படுத்துகிறவர் மேற்கொள்ளாமல் அவள் இடர்வார்கள். எல்லாம் இந்த வார்த்தைகள் அடிக்கடுவீங்களா? எல்லாம் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். யுத்தம் என்னுடையது அல்ல, நான் போராட போவதில்லை, நான் யாரு கூட நான் போராட போவதில்லை. ஆமென். கர்த்தரே என்னுடைய யுத்தத்தை செய்கிறவர், எனக்காக அவரே யுத்தம் பண்ணுகிறவர். ஆமென். அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் யுத்தத்தில் வல்லமை உள்ளவர், பராக்கிரமம் உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தானுடைய தலையை அவர் நசுக்கி போட்டார். ஆமென். அவர் எந்த இடத்திலும் பாருங்க, ஆண்டவர் போய் யுத்தம் பண்ணாதான் நம்ம வேதத்தில் பார்க்க முடியாது. சோதரம். அவர் மௌனமாக இருந்தார். ஆமென். எதிர் பேசுறவங்களுக்கு ஒரு பதிலுமே அவர் சொல்லலை. சோதரம். நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் சோதரம் அவர் ஒரு நாளும் பாருங்க, அவர் வழக்காட போகலை, வாதாட போகலை, எந்த காரியத்தை அவர் செய்யலை. ஆனால் ஜெயத்தை நமக்காய் அவர் கட்டளையிட்டு இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. 1 சாமுவேல் 17 அதனுடைய சோதரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 41 நடந்தான். 45
தாவீது நோக்கி பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய், நானோ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே நான் உன்னிடத்தில் வருகிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யுத்தத்தை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டார். என்னுடைய காரியங்களை நான் உம்மிடத்தில் சாட்டி விட்டேன், உம்மிடத்தில் போட்டுட்டேன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் இடத்துல வாருங்க, உங்கள் பாரங்களை எல்லாம் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. வசன வார்த்தை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆண்டவர் சொல்கிறார், நீ ஒரு நாளும் நீ யுத்தம் பண்ண வேண்டாம், நீ என்னுடைய சமூகத்தில் நீ அமர்ந்திருந்தால் போதும், நீ துதித்து கொண்டிருந்தால் போதும், நீ நின்று கொண்டிருந்தால் போதும். ஸ்தோத்திரம். உனக்கு வேண்டிய காரியங்களை எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்கு நான் போதுமானவராக இருக்கிறேன். அவருடைய கரத்தில் நம்ம இன்னைக்கு எல்லாவற்றையும் நாமளே பிடித்து கொண்டு நான் செய்வேன், எனக்கு திறமை இருக்குது, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஸ்தோத்திரம், எனக்கு எல்லாம் செய்ய முடியும்னு சொல்லி முயற்சித்தான் ஒரு காலம் நம்முடைய வாழ்க்கையில் அவரை இல்லாமல் ஒன்றுமே நம்ம செய்ய முடியாது. ஆமே, அவர் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். அடுத்தது அவர் செய்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஒரு நாமத்தை அங்கே சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். சேனைகளின் இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் நான் உன்னிடத்திலே வருகிறேன், உன்னிடத்தில் வருகிறேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம், அவர் சேனைகளின் கர்த்தர். இதுக்கு முன்னாடி கர்த்தனுடைய மேய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்லி சொன்னார். ஆனால் இப்போ ஒரு புதிய நாமத்தை வைக்கிறார். இந்த நாமம் என்ன நாமம்னா, அவர் இராணுவங்களினுடைய தேவனாகிய சேனைகளின் கர்த்தர். அவர் பட்டயத்தாலும் ஈட்டியாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. ஸ்தோத்திரம். பெலிஸ்தனிடத்தில் பட்டயம் இருந்தது, ஈட்டி இருந்தது. ஆனால் தாவீதினிடத்தில் பட்டயமோ ஈட்டியோ ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாமத்தை சொல்லி உயர்த்தி பிடித்தார். ஆமே, எல்லாம் கர்த்தரை உயர்த்துவோமா, கர்த்தரை உயர்த்துவோமா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா நாமத்திலும் மேலான நாமம் பக்த ஜனம் வாழ்த்தும் நாமோ. எல்லா நாமத்திலும் எல்லாம் கரங்களை தட்டி வாழ்த்தும் நாமோ. எல்லா முழங்காலோ முடங்கிட செய்யும் வல்லவரா இயேசு நாமோ. எல்லா முழங்காலோ செய்யும் வல்லவராம் இயேசு நாமோ. ஸ்ரீ இயேசு நாமோ அதிசய ஏழையனக்கின்ப. ஓம் ஸ்ரீ இயேசு நாமோ ஏழையனக்கின்ப நாமோ. அந்த நாமம் பலத்த துருகம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அந்த நாமத்தை எல்லா இடங்களையும் நம்ம சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஆண்டவர் சொல்ல, வேதம் சொல்ல, பரிசுத்த ஆவியானவர் அங்கே சொல்லுறார் பாருங்க. அவருடைய நாமத்தினாலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாருடைய முழங்காலும் முடங்கும், முடங்கும். அப்படி அந்த நாமத்தை தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார். சோத்திரம். என்ன பிரச்சனை, என்ன போராட்டம் வந்தாலும், என்ன வியாதி இருந்தாலும் இந்த நாமத்தை சொல்லி ஆமே நாமே நாம் கட்டளை கொடுக்கும்போது அல்லேலூயா, தேவன் அவர் ஜெயம் எடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாமம் நமக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கிறது. அந்த நாமம் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பலமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். 46ஆம் வசனத்தை தொடர்ந்து வாசிக்கும் போது சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. இன்றைய தினம் கர்த்தர் உங்களை என் கையிலே, இனி ஒரு நாள் கிடையாது. ஏற்கனவே 40 நாட்களாக அவங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க. 40 நாட்களாக இவங்களை குறித்து அட்ரஸ் இல்லை. அன்னைக்கு போல ஒரு நாள் காணலைன்னா உடனே வீடியோ கால் பண்ணுறதோ ஃபோன் அடிக்கிறதோ ஒன்றும் கிடையாது. சகோதரில் சுகத்தை விசாரிக்கும்படியாக புறப்பட்டு வந்தவர் கேள்விப்படுறாரு, 40 நாளாக இப்படி தான் இருக்குது. ராஜா, அந்த ராஜாவை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். எல்லா சமஸ்த இஸ்ரவேலரும் அவனுடைய தோளுக்கு அவ்வளோ உயரமான சவுல். இப்போ இந்த கோலியாத்தை கண்டு பயம் உண்டு அவரும் அந்த கூடாரத்துக்குள்ளே தான் உட்கார்ந்துருந்தாரு.
எல்லா சேனை தலைவர்கள், எல்லா அதிபதிகள், ஆமென், ஐயோ தாவீதினுடைய 7 சகோதரர்கள் எல்லாரும் பயந்து கொண்டு தான் இருந்தாங்க. ஆனா இந்த தாவீதோ அவர் சொல்றாரு, சோதரம், இன்றைய தினம் கர்த்தர் உங்களை என் கையிலே ஒப்பு கொடுப்பார். இனி ஒரு நாள் அல்ல, இனி ஒரு நாள் அல்ல, நான் அனுபவிக்கிறதான சூழ்நிலைக்கு இனி நாளைக்கு பார்த்துக்கொள்ளலாம், இப்போதானே உள்ள என்ட்ராயிருக்கிறேன், இனி 2 நாள் கழிச்சு பார்த்துக்கலாம். இல்லவே இல்லை. இன்றைய தினம், இன்றைய தினம், இன்னைக்கே ஒரு விடுதலை, இன்னைக்கே இதிலிருந்து ஒரு மாற்றம், இன்னைக்கே இதிலிருந்து ஸ்தோத்திரம். 18 வருஷம் எவ்வளவு வேணும் குமர முடியாத, நிமிர முடியாத ஒரு கூனியை அன்றைக்கு இயேசுனுடைய பாதத்தில் வந்து இருந்தாங்க. 18 வருஷம் அவங்க பூமியை மாத்திரம் தான் பார்த்து கொண்டு இருந்தாங்க. சோதரம், நிமிர முடியாது. பார்க்குறவங்களெல்லாம் பேசியிருப்பாங்க, கூனியா இருக்கிறான், கூனியா இருக்கிறான், எப்பவும் பூமியவே பார்த்து கொண்டு நடக்கிறான். ஆனால் அன்றைக்கு அந்த ஓய்வு நாளில் அவனுடைய பாதத்தில் வந்தபோது ஆண்டவர் பார்த்தாரு, இது இது சாதாரணப்பட்டது அல்ல, 18 வருஷமா பிசாசி இவளை கட்டி வைத்திருந்தான். அல்லேலூயா. எல்லாரும் பரிகசித்தாங்க, ஏளனமா பார்த்தாங்க, கேலி கிண்டல் பண்ணினாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவரோ அவளை பார்த்து சொல்றாரு, ஆபிரகாமி குமார்த்தி 18 வருஷமா பிசாசு கட்டி வைத்திருக்கிறான், இவளை இன்றைய தினத்தில் அவளுக்கு ஒரு விடுதலை. அல்லேலூயா. இனி ஒரு நாள் அல்ல, இனி இன்னொரு நாள் அல்ல. நம்மை பயமுறுத்துகிற, நம்மை கலங்க பண்ணுகிற, நம்மை வேதனைப்படுத்துகிற எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் பாருங்க, அவர் செய்கிற காரியம் சோதரர் சொல்கிறார், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். சோதரம், பாவத்தில் அடிமைப்பட்டு கொண்டிருக்கிற சகோதர சகோதரியே, ஆண்டவர் பாருங்க, இனி ஒரு நாளில் விடுதலை கிடையாது. அந்த பாவத்தை விட்டு போகிறதுக்கு இன்னைக்கே சொல்றாரு, இதுவே ரட்சணை நாள், இன்றைக்கே ரட்சணை நாள், இதுவே அனுக்கிற காலம், இன்னைக்கே சோதரம். அப்போ தாவீது ஒரு நாளை குறிச்சாரு. அந்த பெலிஸ்தனுக்கு, அந்த கோலியாத்தை முறியடிப்பதற்கு ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்றாரு. இன்றைய தினத்திலே கர்த்தர் உங்களை என் கையிலே ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம நாளைக்கு பார்த்து கொள்ளலாம். சோதரம், இந்த காரியத்தை சொல்லும்போது ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. வெளிநாட்டில் ஒரு பயங்கரமாக ஒரு பெரிய கன்வென்ஷன் கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. கர்த்தருடைய தாசன் தன்னுடைய வார்த்தையை அந்த இடத்துல வல்லமையாய் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். எல்லா ஜனங்களும் திரளாய் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். முந்தைய நாட்களில் நம்முடைய கன்வென்ஷன்களையும் அப்படி பார்த்துருப்போம் இல்லையா? இன்றைக்கு கர்த்தரத்தில் உங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களா, ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்களான்னு சொன்னபோது, ஒரு ஆல்டர் கால் கொடுக்கும்போது ஃப்ரெண்டில் கொஞ்சம் பேர் வாலிபர்கள் எல்லாரும் வருவாங்க. அந்த கூட்டத்திலையும் அப்படி நிறைய பேர் வந்தாங்க. சோதரம், அந்த கூட்டத்தில் வெளியே நின்று கொண்டு ஒரு அந்த நாட்டில் ஒரு பிரபலமான ஒரு நடிகை போகிற வழியில் இந்த இடத்துல கூட்டத்தில் நின்று அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். வசனம் அவருடைய இருதயத்தை சந்தித்தது. எல்லாம் நல்லா இருந்தது. இந்த இயேசு எனக்கும் வேணும் என்று சொல்லி அவர் நினைத்தாள். ஆனால் அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? சோதரம், நான் இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்குது, நான் இன்னும் சில காரியங்களை என் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டியிருக்கிறது, அதனால் நான் இன்னொரு நாள் நான் இயேசுவை என் வாழ்க்கையில் சொந்த ரட்சராக ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு அவள் அப்படியே கடந்து போனாள். வார்த்தை அவளுக்கு நிறைய வந்தது. சோதரம், இன்றைக்கே ஆமென் கர்த்தர் வாழ்க்கை ஒப்புக்கொடு என்று சொல்லி. ஆனால் அவள் என்ன முடிவு பண்ணா, நான் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், இன்னொரு நாள் நான் இன்னொரு சான்ஸ் எனக்கு கிடைக்கும், அதில் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போனா. பரிதாபம், போகிற வழியிலேயே ஒரு ஆக்சிடென்ட். அந்த காரை வேகமாக ஓட்டி கொண்டு போன இடத்துல, அந்த இடத்துல தானே அந்த ஆக்சிடென்ட்ல அவள் மரித்து போனாள். தேவஜனமே, கர்த்தர் நமக்கு எல்லா நாளிலும் ஒரு தருணங்களை தந்து கொண்டிருக்கிறார். சோதரன், ஆனால் இது எதுவரைக்கும் நீண்டு போகும் என்பது அல்ல. எதை செய்ய வேண்டுமானாலும் அதை துரிதமாய் செய்து விடுக்க வேண்டிய ஒரு கடைசி தருணத்தில் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. மனம் திரும்பணுமா, ஒப்பு கொடுக்கணுமா, மன்னிப்படுக்கணுமா, ஐக்கியப்படணுமா, அதெல்லாம் இன்ஸ்டண்டா உடனே இந்த வாழ்க்கையை கத்திரத்தை நம்ம கொடுத்து தருணத்தில் நம்ம செய்து முடித்தால் எப்போது வேண்டுமானாலும் தேவனை சந்திப்பதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்க முடியும். இல்லை இன்னொரு நாள் பார்த்துக்கிடலாம். சோதரம், அந்த மனிதன் என்ன செய்தான், என்ன எஜமானன் வருவதற்கு நாள் சொல்லும் என்று சொல்லி அவன் பாட்டுக்கு நடந்து கொண்டுதான். நினையாத நாளிலே எஜமான் வந்தான். அவனை பிடித்து இருளும் பாருங்க வேதனை நிறைந்த இடத்துல, பற்கடிப்புள்ள இடத்துல அவனை கொண்டு போய் அவனுக்கு ஒரு பங்கை ஏற்படுத்தி கொடுத்தார். இந்த இடத்துல வந்திருக்கிற நாம் பாருங்க, எத்தனையோ பேர் நம்மை விட்டு கடந்து போனார்கள், எத்தனையோ பேர் மாறி போனார்கள். சொல்றோம், அப்போ நம்முடைய நாள் அது எப்பொழுது என்று சொல்லி யாருக்குமே தெரியாது. கர்த்தர் கொடுத்திருக்கிற நாளில் ஆமென் சொல்றோம், உடனடியாக செய்ய வேண்டியதை, மனம் பொருந்த வேண்டியதை, மன்னிப்பெடுக்க வேண்டியதை, சீர் பொருந்த வேண்டியதை, விட்டு விட வேண்டியவைகளை விட்டு
கர்த்தரிடத்தில் திரும்புவோமானால் அல்லேலூயா எல்லா சத்துருவையும் நம்முடைய வாழ்க்கையில் முறியடித்து நம்மை தலைகளை உயர்த்துவதற்கு அவர் போதுமானவர் இருக்கிறார். எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமாம், இன்றைக்கே ரட்சணிய நாள். அல்லேலூயா, இன்றைக்கே நன்மையை தருவே, இரட்டிப்பான நன்மையை தருவே, இரட்டிப்பான நன்மையை தருவே, இன்றைக்கே தருவே. இனி நீ அலைந்து திரிவதில்லை. யாக்கோபே, இஸ்ரவேலே, நீ திரும்புறதுக்கு மனதாக இருந்தால் என்னிடத்தில் திரும்பு, உன்னிடத்தில் உனக்கு என்னிடத்தில் சகாயம் உண்டு என்று சொல்கிறார். சோதரனை திரும்பிட்டா அவனை ஏற்றுக்கொள்ளுவேன், திரும்பிட்டா அவனை அங்கீகரிப்பேன். ஆனால் நீ காலம் தாமதம் செய்வாயானால் உன்னுடைய நிலைமையை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அப்போ இந்த தாவீது ஒரு முடிவு எடுக்கிறாரு. இன்றைய தினத்தில் சோதரம் ஏசாயா 41:12 நீங்கள் வாசிப்பீர்களானால் 41:12 உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். அப்போ ஆண்டவர் அவரை முன்ன நிறுத்துகிற பிள்ளைகளை, நாமத்தை உயர்த்த பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்குற காரியம், உன்னோடு போராடின சத்துருவின் கிரியைகளை, உன்னோடு போராடுகிற உன்னை வேதனைப்படுத்துகிற காரியங்களை இனி நீ தேடியும். அல்லேலூயா. எத்தனையோ பேர் சபைக்கு விரோதமாக எழும்பினாங்க, எத்தனையோ பேர் இந்த சுவிசேஷத்துக்கு வேஸ்த வசனத்துக்கு விரோதமாக எழுப்பினாங்க, எத்தனையோ பேர் ஆமென் சோதரம் பயங்கரமாக தங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது எல்லாம் ஆணவத்தோடு நடந்து கொண்டிருந்தாங்க. ஆனால் அவர்களெல்லாம் காணாமல் போயிட்டாங்க. இந்த சத்திய வேதம், இந்த சுவிசேஷம் சபையை கர்த்தர் இன்றைக்கு வரைக்கும் நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசகர்கள் அதை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்யும்போது அதை பயங்கரமாக அவர் செய்து முடிப்பார். அப்போ அது முடிவில் அவர் என்ன சொல்கிறார்? 46 வாசிங்க. இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நமக்கு செய்கிற காரியம் அது எப்படி இருக்கும்? தாவீது சொல்றாரு, ஆமே, ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு ஒப்பு கொடுப்பார். இது ஏன் செய்ய போறாருன்னா, அப்படி செய்யும்போது உலகத்தில் இருக்கிற புலகத்தார் எல்லாரும் அறிவாங்க, இஸ்ரவேலிலே இப்படிப்பட்ட ஒரு தேவன் ஒருவர் உண்டு என்று சொல்லி. அல்லேலூயா. அப்போ நமக்கு செய்கிற ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்விலே ஒரு ஊழியத்தில் கர்த்தர் செய்கிற காரியங்கள் எல்லாமே அது கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கு எதுவாய் காணப்படும், மகிமைக்கு எதுவாய் காணப்படும். நாம மகிமைப்படுத்தணும், அதுக்காக தான் கர்த்தர் அதை செய்கிறார். நம்ம வாழ்ந்து புசித்து குடித்து செத்து போவதற்காக அல்ல. சோதரம், நம்ம பெற்றுக்கொள்கிற காரியங்கள், நமக்கு செய்கிற நன்மைகள், தேவன் நமக்கு காண்பிக்கிறதான கிரியைகள், அவைகளை எல்லாரும் மத்தியிலும் சபை நடுவிலே உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவதாக நாம் காணப்படணும். அல்லேலூயா. ஆமே, கர்த்தரை மகிமைப்படுத்தணும், எல்லாருக்கும் முன்பாக மகிமைப்படுத்தணும். அவரை சொல்லணும், ஆண்டவர் எனக்கு இதை செய்தார் என்று சொல்லி மகிமைப்படுத்துவதற்காக. சிலர் வருவாங்க, பிள்ளைகளை, என் பிள்ளை படிப்பு எக்ஸாம் என்று சொல்லிட்டு வருவாங்க, ஒன்றுமே ஏறலன்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆனால் எல்லாம் ஜோம் பண்ணி எல்லாம் சரியான பிறகு, சில வியாதிகள் சுத்தமான பிறகு என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்க அப்படியே போயிடுவாங்க. அதில் என் பிள்ளை திறமை, நான் டியூஷன் அனுப்புனேன், இரவும் பகலும் நான் படிக்க வச்சுருக்கிறேன், அவளுடைய டேலண்டில் வந்தா என்று சொல்லுவாங்க. சோதரம், சில சொல்கிறத பாருங்க, நான் சம்பாதித்தது, இதெல்லாம் நான் உண்டாக்குனது, இந்த வீடு, இதெல்லாம் நான் இத்தனை வருஷனுடைய உழைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார், இல்லை இல்லை, நீ அப்படி சொல்லாதபடிக்கு நீ என்ன செய், எச்சரிக்கையா இரு. இந்த சம்பாத்தியம் இதெல்லாம் என்னுடைய சாமர்த்தியத்தினால வந்தது என்று சொல்லி ஒருபோது நாம் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணுமா? ஏனென்றால் இதெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு வேண்டிய ஞானத்தையும் பலனையும் ஜீவனையும் தந்தவர் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையாக சொன்னார், எச்சரிப்பாய் சொன்னார், உன் வாயில நீ சொல்லிடாத நான் தான் சம்பாதிச்சுன்னு சொல்லிடாத, உன் திறமையினால படிச்சுன்னு சொல்லிடாத, இந்த மேன்மை என்னால் வந்ததுன்னு சொல்லிடாத, இந்த வேலை இந்த காரியம் இதெல்லாம் என்னால் நடந்ததுன்னு சொல்லாத, நான் கட்டுனது என்று சொல்லி சொல்லாத. சோத்திரம், கர்த்தர் தந்தார், கிருபையாய் தந்தார், கிருபையாய் நடத்தினார், கிருபையாய் வைத்திருக்கிறார். இவைகளெல்லாம் கர்த்தராலே உண்டாயிற்று. அல்லேலூயா. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபை நமக்கு தருவாராக, கிருபை தருவாராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்போ எதெல்லாம் பார்க்குறோம்? தாவீதுடைய வாழ்க்கையில் இப்படி ஜெயத்தை சுந்தரிப்பதற்கு அவர் ஒவ்வொரு காரியத்தை சொல்றாரு. தான் பெற்றுக்கொண்ட நன்மைகளை, ஜெயத்தை, நன்மைகளை அதை சொல்லி மகிமைப்படுத்தினார். இனி தன்னுடைய வாழ்க்கை தேவன் செய்ய போகிறதை விசுவாசத்தினாலே அறிக்கை பண்ணினார். இந்த யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லி சொன்னார். கர்த்தருடைய நாமத்தை அந்த இடத்திலே அவர் சொன்னார். சோத்திரம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக ஆண்டு எனக்கு செய்ய போகிறார். இன்னொரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். சோத்திரம்,
அந்த யுத்தத்துக்காக ஒரு ஆயுதத்தை அவர் தெரிந்து கொள்கிறார். 17:40 வாசிங்க. ஆ 5 கூழாங்கற்களை தெரிந்தெடுத்து அவைகளை அப்போ பாருங்க, இந்த பெலிஸ்தனுக்கு முன்பதாக நிற்பதற்கு ஒரு இராணுவ வஸ்திரமோ பட்டயத்தையோ ஈட்டியோ தாவீது கொண்டு செல்லவில்லை. அல்லேலூயா. சவுலுக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்தின போது சவுல் தான் ஆயுதத்தையும் தான் வஸ்திரத்தையும் தாவீதுக்கு கொடுத்தார். அதை போட்டுக்கொண்டு அவர் நடந்த போது அது அவருக்கு என்ன இல்லை, செட் ஆகலை. சோதரம், அந்த காரியம் அவனுக்கு செட் ஆகலை. அது பழக்கம் இல்லாததுனால அது அவருக்கு ஒன்றும் பண்ண முடியல. அதெல்லாம் கலைந்து போட்டுவிட்டு அங்கே போய் அந்த ஆற்றில் போய் கற்களை 5 கற்களை அவர் எடுத்துக்கொண்டு வந்தார். அல்லேலூயா. இந்த ஆயுதம்னா நம்ம பார்க்கிறோம். சோதரம், கல்லுன்னா நமக்கு தெரியும், நம்முடைய தேவனாய் கர்த்தர். அவர் வேதம் சொல்கிறது, வேண்டாம் என்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு அந்த கல் கர்த்தராக இருக்கிறார். அப்போ கர்த்தரை அந்த நாமத்தை சொல்லிக்கிட்டு இந்த கல்லை எடுத்து என்ன பண்ணுறாரு, ஒரு விட்டு வரங்க கவனில் சுற்றி அவர் அடித்தார். பாருங்க சோதரம், இன்றைக்கு நம்ம கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தணும். வேதம் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்திலே வாசிக்கிறோம், கர்த்தருடைய நாமம், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. சோதரம், இந்த நாமத்தை எப்போதும் அவரையே ஆயுதமாக, அவரையே பலமாக, கர்த்தரையே நம்முடைய புயமாக கொண்டிருப்போமானால் எப்பேற்பட்ட சத்துருவை முறியடித்து நமக்கு முன்பதாக அவர் கீழே விழத்தள்ளுவதற்கு போதுமானவராக இருக்கிறார். இந்த நாளிலே அந்த காரியத்தை கடைசியாக ஒன்று சொல்லிக்கொண்டு நான் கடந்து போகிறேன். பாருங்க, அந்த கல்லை அடித்த உடனே என்ன பண்ணணும் நமக்கு தெரியும். எப்படி விழுந்தாரு, முகங்குப்புற விழுந்தாரு. விழ வேண்டியது எங்கே விழணும், பின்னாடி தான் விழுந்திருக்கணும். நம்ம எல்லாம் இந்த பாடலில் பாடுவோம். சோதரம், எந்த தாவீதை அசட்டை பண்ணினாரோ, எந்த தாவீதை நிந்தித்தாரோ, சோதரம், அந்த தாவீதுக்கு முன்பதாக பாருங்க பின்னாடி விழ அல்ல. சோதரம், அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விடுவதற்காக கர்த்தர் அங்கே காரியத்தை மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். பகல் வேளையில நம்மை பழக்குவிக்கிற தேவன், நம்மை படிப்பிக்கிற தேவன் இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். அவரால் நம்ம கற்றுக்கொள்ளும் போது, அவரால் நம்ம படிப்பிக்கும் போது அவர் ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்துவதில்லை, ஒரு நாள் நம்மை நிர்மூலமாகி போக விடுவதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுத்து எந்த சூழ்நிலை வைக்கப்பட்டோமோ, எந்த நிலையில் நிராகரிக்கப்பட்டோமோ அதே இடத்திலேயே நம்முடைய தலையை உயர்த்துவதற்கு அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். எல்லா கண்களை மூடுவீங்களா? எல்லாம் முழங்கால் பண்ணிடுவோமா? ஆலேலூயா. அப்படியே தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆலேலூயா, ஆலேலூயா. அவரின் கைகளை பலப்படுத்துகிறார், என்னை பயிற்றுவிக்கிற தேவனாக இருக்கிறார். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற தேவன். ஆமேன், ஆமேன், ஆமே. கற்றுக்கொள்ளுங்க, கர்த்தரிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. அவருடைய ஞானத்தை கற்றுக்கொள்வோமாக, அவருடைய அன்பை கற்றுக்கொள்வோமாக. ஆலேலூயா, ஆலேலூயா. தேவனிடத்தில் ஆமே அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று ஆலேலூயா அவர்கிட்ட இன்னும் நெருங்கி சேருவதற்கு கர்த்தர் இன்றைக்கு நம்மை பலப்படுத்துவாராக. ஒப்பு கொடுக்குறீங்களா? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? ஆலேலூயா, ஆலேலூயா. நான் கற்றுக்கொள்ளணும், நான் இன்னும் அறியலை, நான் இன்னும் தெரிந்து கொள்ளலை. ஹல்லேலூயா. அப்படி சமர்ப்பிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அவர் படிப்பிக்கிறார். ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வெண்கல வில்லும் என் புயத்தால் வளையும்படிக்கு என்னை அவர் பழக்குவிக்கிற தேவன், என் தேவன் யார் என்றால் அவர் என்னை படிப்பிக்கிற தேவன். நான் உலகத்தில் கற்றுக்கொண்டது போல அல்ல, என் தேவனிடத்தில் நான் படிப்பித்தால் ஹல்லேலூயா நான் ஒரு நாள் நான் வெட்கப்பட்டு போவதில்லை. என் தேவனுடைய சமூகத்தில் கிட்டி சேரும்போது ஒரு நாள் நான் தோல்வி அடைந்து போவதில்லை. இன்று கண்ட நீ எகிப்தியனை இனி ஒருபோது நீ காண மாட்டாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுமுறை பயமுறுத்தின எலியா கோலியாத்தை இனி ஒருபோது நீ காண மாட்டாய். தயவு செய்து எல்லாம் உயர்த்தி பிடிங்க, கர்த்தரை உயர்த்துங்க. ஆண்டவரே, என்னை படிப்பிக்கிற தேவனே, என் கண்மலையாகிய கர்த்தாவே, நீர்தான் என்னுடைய தயாபரன், நீர்தான் என்னுடைய தயாபரன்.
அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் ஆமென் ஆமென். அவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நம்ம கற்றுக்கொள்ள ஆயத்தம் உள்ளவர்களா? அவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நம்மை படிப்பிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் நம்ம அவரிடத்தில் கற்றுக்கொள்ள ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கிறோம்? அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட பேசுகிறார். இப்படி நடமா, இப்படி செய், இப்படிதான் நீ இருக்கணும், இப்படிதான் நீ செய்யணும். சாத்தான் தோற்று போவான். ஆமென் ஆமென். ஒரு நாளும் அவனுக்கு ஜெயம் கிடையாது. ஒரு நாளும் அவனுக்கு ஜெயம் கிடையாது. அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. இனி பயப்பட தேவையில்லை. அல்லேலூயா. இன்று காண்கிற எகிப்தியனை இனி ஒருபோதும் நீ காண மாட்டாய். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஒருபோதும் தோல்வி இல்லை. தேவ பிள்ளைக்கு ஒருபோதும் தோல்வி இல்லை. ஊழியத்துக்கு ஒருபோதும் தோல்வி இல்லை. சபைக்கு ஒருபோதும் தோல்வி இல்லை. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. ஆமென் ஆமென். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்னை படிப்பிக்கிற என் கண்மலையாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.